ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். செவி திறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்கிற கணினி பயிற்றுனர் போஸ்ட் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நியூஸ் பேப்பரில் வந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். செவி திறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்கிற கணினி பயிற்றுனர் இந்த போஸ்ட் வேக்கன்சியை தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாவட்டத்தில் அப்படின்னா சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டியில் இருக்கிற செவி திறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்கிற வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து 1/7/2024 படி 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎட் குவாலிஃபிகேஷன் கூட பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி கணினி அறிவியல் அல்லது பிசிஏ அல்லது பிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பம் இதில் ஏதாவது ஒரு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான மந்த்லி சேலரி வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எல்லா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணி தலைமை ஆசிரியர் செவிதிறன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி கொண்டப்பநாயக்கன்பட்டி சேலம் 636008 இந்த அட்ரஸில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20/11/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்லி காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ரயில்வே என்டிபிசி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுபிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமான தமிழ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாபிக், ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே என்டிபிசிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 120 நாளைக்கு மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி என்னென்ன எவ்வளோ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 6 வீக்ஸ்க்கான கிளாஸஸ் இப்போ வந்து 6வது வாரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும், எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 4க்கான கிளாஸ் பேட்சுமே போயிட்டுருக்கு ஒரு 180 நாளுக்கான ஸ்டடி பிளானோட. ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சேம் அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 ரூபீஸ் தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி. அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ், ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் சிறப்பு தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு ஸ்பெஷல் புக் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுப்போம். புக் பை கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான பிடிஎஃப், மேக்ஸ், ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், அதாவது ஜூலை மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 2025. அதனால் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதற்கான ஷெடியூல், அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கோம். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரூப் 4 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த அட்மின் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணுமா டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நம்பரும் அவங்க சொல்லுவாங்க. கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.